எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஹல்லேலூயா. இந்த உயிருள்ள நாளெல்லாம் உம்மை, இந்த உயிருள்ள நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ஆமென். ஆனா பார்க்கிறதற்கு புகழ்ந்து பாடின போல ரொம்ப தெரியலையே. மீண்டும் அந்த எந்த உயிருள்ள நாட்கள்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன் என்று சொல்லி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு நல்லவரா இருந்தார் என்பதை உணர்ந்து ருசி பார்த்து நான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவரே அது உங்களுடைய சுத்த கிருபை என்று அதை நினைத்தவர்களா அந்த கடைசி அடி மீண்டும் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் இணைந்து பாடுவோமா? எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. எல்லாரும் பின் வரிசையில் இருக்கவங்க சேர்ந்து பாடுவா. நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆமென். ஹல்லேலூயா. அவரே வல்லமைக்கு பாத்திரவர், அவரே மாட்சிமைக்கு பாத்திரமான தேவன், சகல கனத்துக்கும் பாத்திரமான தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாளிலே நம்மை சேர்க்கும்படியாக மீண்டுமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அதை குறித்து அன்றைய நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். ஆண்டோட வருகை இந்த நாளிலே அதி சமீபமா இருக்கிறதை நாம் ஒவ்வொரு இந்த நாளில் நினைவு கூறும்படியாக இந்த நேரம் நம்முடைய வாழ்க்கைக்கு உதவுவதாக தேவ ஜனமே, அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். பரிசுத்தமாய் நம்மை காத்துக் கொள்வோம் என்று சொன்னால், தேவ பயத்தோடு நாம் அனுதினம் வாழ்வோம் என்று சொன்னால், தேவனோடு இணைந்து நாம் வாழ்வோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே ஒரு நாள் நாம் கைவிடப்பட்டவர்களாய் அல்ல, ஆண்டவரோடு கூட சேர்த்து கொட்டப்பட்டவர்களாய் நித்திய காலமாய் அந்த தேவனோடு நாம் சந்தோஷமாக நாம் வாழப் போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரங்கள் உண்டு, இந்த உலகத்தில் வேதனைகள் உண்டு. ஆனால் இந்த நித்திய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்கும் போது நமக்கு கண்ணீர் இல்லை, நமக்கு கவலை இல்லை, நமக்கு என்றென்றும் ஆனந்தமே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? அந்த ஆண்டோட வருகை அது சமீபமா இருக்கிறது. தேவ பிள்ளையே, தேவ சபை சீக்கிரமாய் ஆயத்தமாய் கொள்ளும். இதுவரைக்கும் இந்த இடத்துல வந்திருக்க யாராவது நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த நாள் உங்களுக்கு ஒரு அரிய தருணம் என்று மறந்து விடாதீர்கள். ஒருவேளை உங்களுக்கு இயேசுவை பற்றி என்ன என்று தெரிந்திருக்கு, ஆனால் இயேசு நல்லவர், நீங்கள் இயேசுவை பற்றி கொள்வி என்று சொன்னால் உங்களுக்கு ஒருவரும் கொடுக்க முடியாதான தெய்வீக சமாதானத்தை, தெய்வீக சந்தோஷத்தை, தெய்வீக விடுதலை அவர் தர வல்லவராயிருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமான நல்ல ஆண்டவராயிருக்கிறார். எல்லாரும் இணைந்து இயேசுவின் 2ஆம் வருகை அதிவேகமாய் நெருங்கி வருகிறது என்றதான பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும்.
இயேசுவின் இரண்டாம் வருகை அதிவேகமாய் நெருங்கி வருதே. இயேசுவின் இரண்டாம் வருகை அதிவேகமாய் நெருங்கி வருதே. ஆயத்தமாகிடுவோம் அன்பர் இயேசுவை சந்திக்கவே. ஆயத்தமாகிடுவோம் அன்பர் இயேசுவை சந்திக்கவே. மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா. நித்திரையை விட்டு நாம் எழும்புவோம், நம் நீதியின் சூரியன் வருகிறார். நித்திரையை விட்டு நாம் எழும்புவோம், நம் நீதியின் சூரியன் வருகிறார். ரட்சிப்பின் வஸ்திரம் காத்துக் கொள்வோம், ரட்சகர் வருகிறார். ரட்சிப்பின் வஸ்திரம் காத்துக் கொள்வோம், ரட்சகர் வருகிறார். மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா. பரிசுத்தமாய் நம்மை காத்துக் கொள்வோம், பரிசுத்தர் இயேசு வருகிறார். பரிசுத்தமாய் நம்மை காத்துக் கொள்வோம், பரிசுத்தர் இயேசு வருகிறார். நீதியாய் நியாயம் தீர்த்திடவே நியாயாதிபதியாக வருகிறார். நீதியாய் நியாயம் தீர்த்திடவே நியாயாதிபதியாக வருகிறார். மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று நம்முடைய ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாமா? மரணத்தை வென்றதான் ஆண்டவர். அவர் நம்மை உயிரோடு ஒரு நாள் எழுப்புவார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த சரீரம் செத்து அழிந்து போயிருக்கலாம், அல்லாவிட்டால் உயிரோடு இருக்கலாம். ஆனால் அந்த நாளிலே நாம் ஆண்டவரோடு கூட இணைந்து எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமை செலுத்தலாம். எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாம், எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாம். ஹல்லேலூயா. அவர் நல்ல ஆண்டவர், அவர் சகலத்தையும் ஆளுகை செய்தான் ஆண்டவர், சகலத்தையும் சிருஷ்டித்தான் ஆண்டவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிக்கலாம், கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிக்கலாம். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறதான எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னதான் ஆண்டவர். எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக எங்கள் மத்தியில கர்த்தர் கடந்து வந்திருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரித்துக் கொண்டிருப்போம். நம்முடைய துதிகளை கர்த்தருக்கு செலுத்தும். ஹல்லேலூயா. அவர் துதிக்கு பாத்திரர். அவர் மகிமையிலே சிறந்ததான் ஆண்டவர். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். Psalms 96 verses 11 to 13. Let the heavens rejoice, let the earth be glad, let the sea resound and all that is in it, let the fields be jubilant and everything in them. Then the trees